like I'm floating in. Break out, I've got to see. Right, okay. So guys, welcome back to my channel. So channel புதுசாக சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அடுத்த மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வீடியோ போடவே இல்லைங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளை வந்து கன்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கோப்ரோவுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேங்க. ஸோ கிட்டத்தட்ட 7500 கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஆமாங்க, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 வந்து கடைசியில் அந்த அங்கே போய் அவ்வளோ எதுக்கு இவ்வளோ ரேட் வருதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு பேசி கிட்டத்தட்ட ஒரு 5000 முடிச்சாச்சுங்க. ஸோ கோப்ரோ ரெடி ஆகிறதுக்கு வந்து 5000 ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து வீடியோ டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மோட்டோவ்ளாகிங் வந்து வீடியோ வந்து அதுக்கடுத்து வந்திருக்காது. ஸோ இன்றைக்கி தான் வந்து கோப்ரோ வந்து முந்தானேத்து தாங்க வந்துச்சு. ஸோ இப்போ தாங்க ஓரளவுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோவ்ளாகை பொறுத்த வரையும் அதான் கேமரா இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் வீடியோ போடல, போடுங்க ப்ரோ, ஏன் போடாமல் வச்சுருக்கீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க காரணம், கோப்ரோ வந்து வேலையாயிடுச்சு. ஸோ அதான் வந்து வீடியோ போடல, சரிங்களா. ஸோ நான் பேசிக்கிட்டே ஒரு வாட்டி போயிட்டே இருந்தேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா மியூட் ஆயிடுச்சுங்க. நான் மைக் ரிப்பேராக அடாப்டர் ரிப்பேரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. உள்ள கோப்ரோவில் தான் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கோப்ரோ வந்து நம்ம வந்து இனிமேல் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுங்க, சரிங்களா. ஸோ இது அதுக்கான சின்ன வீடியோ தான் இது. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ போடாததுக்கு. ஏன்னா நிறையா பேர் வந்து நம்மளை ஒரு வீடியோ போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. பட் வீடியோ போடாமல் விட்டோன்னு வச்சுங்களேன், சார் ரைட் ஓகே நீ அவ்வளோதான் போல் இந்த சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஓடாது போலன்னு நினச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நிறைய சேனல் வந்து அப்படி தான் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். ஏன்னா புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களுக்கு அடுத்த மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தாங்க ஒரு இது ஆயிரும். ஸோ ரொம்பவே வெக்ஸ் ஆயிரும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட கோப்ரோ கொடுத்து வந்து அந்த கடையில் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக அந்த வீடியோ போட்டிருப்பேன், அந்த கோப்ரோ வேலையாயிடுச்சு, ஸோ 7500 கேட்குறாங்க அப்படின்னு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லாஸ்ட் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வீடியோ போட்டு. ஸோ கடைசியில் இப்போ தாங்க வந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன ட்ரிப் அப்டேட் மாதிரி கொடுத்தே ஆயிடணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த அந்த நெக்ஸ்ட் மந்த்து அந்த ஃபஸ்ட் வீக் அந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோங்க. ஸோ என்ன ட்ரிப்பு என்ன ஏது அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ட்ரிப்பு போகிறோம், கன்ஃபார்ம் போகிறோம், அதுக்கான ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா. ஸோ நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்ன ப்ரோ ட்ரிப்பு போகல, ஏன் சும்மாவே இருக்கீங்க, எங்கேயாவது போங்க ப்ரோ, வீடியோ போடுறதே இல்லை அப்படின்ட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் வந்து சேனல் வந்து கொஞ்சம் வந்து டல்லாகிற மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன், சரிங்களா. இன்னி வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்துருங்க. ஸோ டோன்ட் வரி, சரிங்களா. அதுக்கான சின்ன ட்ரிப் அப்டேட் தான். ஸோ இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக அந்த மாதிரி கேமரா எடுத்து எங்கேயுமே இது பண்ணலையா. ஸோ அதுக்காக தாங்க அப்படி போயிட்டுருக்கேன். வா எவ்வளோ நாளாச்சு. ஸோ நமக்கு அந்த வீடியோ எடுக்கலாட்டி அந்த வண்டியை ஓட்டவே தோணாதுங்க. ஸோ வண்டியை கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை. நம்ம சின்ன வண்டியை தான் எடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இனி இதை வச்சு எடுத்தால் நம்ம ஒன்லி வீடியோ பர்பஸ்ஸு, ஏதாச்சும் ஒரு ரைடிங் பர்பஸ்ஸு, இது ரெண்டுக்காக மட்டும்தான் அந்த வண்டி எடுப்பேன். அடுத்த மேக்ஸிமம் சும்மா எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஒரசு நம்ம வண்டியில் பெரிய டிஃபால்ட்டே அதாங்க, ஒரசுங்க. ஆர்எஸில் பெரிய டிஃபால்ட்டே அதுதான். சரிங்க, அந்த சின்ன அப்டேட் கொடுக்குறதுக்காக தாங்க வந்தேன். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ வந்து என்னை வந்து யார் இன்னும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை யாரும் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி கூகுளில் போட்டாவே வந்துருங்க. மேக் தினேஷ் அடித்தாலே வந்துடும். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பரவாயில்லைங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கோ அதளவுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் சப்போர்ட் இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். ஐயால பைக் என்ன போட்டு கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ரோபோவிக் எக்ஸ்ட்ராஸ் மாட்டலாமான்னு நினைக்கிறேன். ஸோ அது
என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து மைலேஜ் குறையும், ஏதாச்சும் ஃபால்ட்டு வரும் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோலாம் மைலேஜ் குறையாது, நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிலங்க. எனக்கு வந்து இப்போ வந்து 50-50 அந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ மாட்டலாமா வேணாமா அப்படின்ட்டு. பட் ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஆசை தீர்ற வரையும் அந்த மாதிரி ஓட்டிட்டு நல்லா டரு குருன்னு கேட்குற மாதிரி ஓட்டிட்டு அதுக்கடுத்து அதை கழட்டி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேங்க. சரிங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வண்டியில் வந்து எக்ஸாஸ்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு உடனே அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்ச நாள் போட்டோம். எப்படியும் எக்ஸாஸ்ட் மட்டும்னா எக்ஸாஸ்ட் ஒரு குறைஞ்சது எப்படியும் ஒரு 3000-4000 கிட்ட வந்துடும். அப்புறம் அந்த பெண்டு பைப்பு ஒரு 2000 கிட்ட வந்துடும். மொத்தம் ஒரு 6000-7000 அதுலேயே வந்துடுங்க. அதுலேயும் சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்து 7000 வந்துடுமா. ஸோ அதுக்காக வந்து அந்த பட்ஜெட்டுக்காக அப்படி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இல்லைங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஸ்டிக்கரிங் பண்ணுங்க ப்ரோ, நிறைய இந்த டிப் பண்ணி எடுப்பாங்களே, இந்த கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாங்க. ப்ரோ இப்போதைக்கு எனக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, அதான் உண்மை. ஸோ மேக்ஸிமம் வந்து பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் மேபி அதை பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. போதும், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் எப்படிலாம் இருக்கணும். இனிமேல் வண்டி நல்லா தாங்க இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றனால நான் வேறு எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. லாஸ்ட்டாக வந்து வீலுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சிருந்தேங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 19,193 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. ஸோ பெட்ரோலும் 2 பாயிண்ட்டு தாங்க இருக்குது. ஸோ இப்போ வர ஸோ பொறுப்பு கூட நம்ம நிறைய சிக்கனமெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சரிங்களா? சரி, ஓகே. வேறு என்ன? ஸோ இதை தாங்க சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அந்த பைபாஸ் கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு மோட்டோவ்லாகிங் எடுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ அங்கிட்டு போய் ஒரு சின்ன அப்படியே ஒரு ரைடு மாதிரி போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வண்டி டாப் ஸ்பீட் எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சுகில் டைட்டாக பிடிச்சிக்கோடா, டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறேன். டேய் என்ன பிடிச்சிக்கோடா. ஸோ டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க செக் பண்ணி. வந்துக்கிட்டே இருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ 138 தாங்க 150 போயிருக்கேன். மேபி வந்து பில்லியன் இருக்கிறதுனால 138 போயிருக்கும் போல். சரி ரைட்டு, ஓகே. ஏட்டோ 138 போகுதுல, சரி போதும். வண்டி வாங்கி 2-3 வருஷம் ஆச்சு. பில்லியனோட 138 போதுங்க.
ஸோ இன்னும் கொஞ்சம் விண்டு பிளாஸ்ட் வந்து நிறையா இருக்குது, இல்லாட்டின்னு வச்சுங்களேன் இன்னும் பக்காவாக போகும். ஸோ பார்ப்போம். சரி ஓகேங்க. ஸோ எனக்குள்ளே நின்று ஒரு சின்ன அப்படியே ஷார்ட்ஸ் மாதிரி பேசிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கிறேங்க. ஸோ சேனலுக்கு வந்து புதுசாக தான் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ அதையும் உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் எனக்கு டவுட்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ அதில் வந்து இன்ஸ்டாவில் வந்து கேளுங்க. ஸோ அவங்க கரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.